ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? யூடியூப் சர்ச் வழியாக வந்துட்டு எப்படி வந்துட்டு தினமும் வந்துட்டு இந்த ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வர வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் சர்ச் வழியாக வந்துட்டு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர் கூட வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது யூடியூப் சர்ச் வழியாக, ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுவீங்க இல்லையா? வீடியோ வந்துட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டென்ட் எடுப்பீங்க இல்லையா? அந்த கண்டென்ட் வந்துட்டு அதிக காம்படிட்டர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு காம்படிட்டர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரெண்டிங்காக சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் டைமிங் வந்துட்டு வேகமாக போகிறதுக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? உங்களோட வீடியோஸ் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகும், ஓகேங்களா? ட்ரெண்டிங் கண்டென்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்களோ அந்த ஒரு டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களோட வீடியோவில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஓகேங்களா? யூடியூப் ஆல்காரத்துக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு யூடியூப் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு டிராயிங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிராயிங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டிராயிங் அப்படின்னு சொல்லி ஒரு 100 தடவையாவதும் உங்களோட வீடியோக்களை வந்துட்டு நீங்கள் பேசியிருந்துருக்கணும். 100 தடவையாவது வந்துட்டு பேசியிருந்துருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனலில் வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்துட்டு அவங்க அந்த ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களோட வீடியோக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேர்டிங்ஸை வந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு ஒரு டைப்பிங்கை வந்துட்டு உங்களோட வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வீடியோஸ் பக்கத்தில் வந்துட்டு இல்லைனா அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு சுஷாந்த் சிங் ஃபோட்டோ வந்துட்டு அதை பற்றி இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுஷாந்த் சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெட்டிங் கூட தனியாக வந்துட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படி ஆட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு யூடியூப் ஆல்காரிதம் வந்துட்டு ஸோ இவங்க வந்து இதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். ஸோ இது மூலமாக வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு சஜஷனில் போகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டில்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டைட்டிலில் வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்துட்டு அந்த சுஷாந்த் சிங் அப்படின்னு சொல்லி அந்த மெயின் நிச்சு இருக்குது பார்த்தீங்களா? எதை பற்றி பேச வரீங்க, எந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு உங்கள் பேச வரீங்க அப்படிங்கிறது ஒரு நிச்சு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரேஸ் மாதிரி அடிப்பீங்களா, பேராகிராஃப் மாதிரி அடிப்பீங்க, ஓகேங்களா? பேராகிராஃப் மாதிரி அடிக்கும்போது எதை பற்றி பேசியிருக்கீங்களோ வீடியோக்குள்ளேயும் எதை பற்றி அதிகமாக வந்துட்டு சொல்லியிருக்கீங்களோ அந்த ஒரு வேர்டிங்ஸை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போதும் இப்போ சுஷாந்த் சிங் இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு அந்த ஒரு நேம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நேம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவன் ஹேஷ்டாக்லேயும் வந்துட்டு அந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு ஜென்ரலாக கீவேர்டு மாதிரி டைப் பண்ணுவீங்க இல்லையா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதுலேயுமே கூட உங்களோட அந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் வந்துட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு மெயினாக எதை பற்றி தேடுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதில் உள்ள ஒரு சின்ன கீவேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஒரு கீவேர்டை மட்டும் எடுத்து போட்டுங்க, ஓகேங்களா? இப்போ சுஷாந்த் சிங் இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக அதை சுற்றி உள்ள சர்க்கிளில் உள்ள கீவேர்டெல்லாம் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது ஆட் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு கீவேர்டு இங்கே போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களோட வீடியோ வந்துட்டு மாட்டும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா டேக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்துட்டு டேக்கில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு தனித்தனியாக கொடுப்போம் இல்லையா? தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு டேக்காக வந்துட்டு கொடுப்போம். ஸோ அதில் ஒவ்வொரு டேக்லேயுமே வந்துட்டு உங்களோட அந்த நீங்கள் வீடியோக்களை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்களா, சுஷாந்த் சிங்னு அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு டேக்கில் வந்துட்டு எவ்ரி டேக்கில் வந்துட்டு இருக்கணும், ஓகேங்களா? எதை பற்றி பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எவ்ரி டேக்கில் வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேச வந்திருக்கீங்களோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஏதோ சுஷாந்த் சிங் இஷ்யூ சுஷாந்த் சிங்
ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக யூடியூப் ஆல்காரிதம் வந்து உங்களோட வீடியோஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு இந்த ஒரு வீடியோ தான் மென்ஷன் பண்ண வர்றாங்க, ஸோ இதை பற்றி தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரா ஃபைலாக சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த வீடியோவை சேவ் பண்ணுற ஃபைல் நேம் கூட இந்த ஒரு கீவேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது டோட்டலாக வந்துட்டு உங்களோட ஃபைல் மொத்தமே ஒரு கீவேர்டால் உருவாயிரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஸோ எந்த ஒரு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு அதிக இடத்துல வந்துட்டு மாட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் சர்ச் வழியாக வந்துட்டு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு அந்த ஒரு ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் அடுத்த வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.